இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் இங்க இருக்கு சார். எடுத்துட்டு வாங்க. வரேன் சார். என்ன இது? இது எப்படி? தலங்க ஒண்ணுமே சார். புரியலையே. இது எப்படி இங்க வந்துச்சு? என்னையா லிக்கர் பார்ட்டின்னு சொன்ன? இதுக்கு பேர் தான் லிக்கரா? சார் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். இல்ல பேபி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வெறும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் ஏற்பாடு பண்ணேன். எந்த காலத்துல தப்பு செஞ்சவங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? யோ சார், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். சார் நான் அந்த மாதிரி பையன் இல்ல சார். சார் இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ப்ளீஸ் சார் நான் சொல்றதை கேளுங்க சார். இதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். யோ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்திங்க. சார் 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 சிபி தம்பிக்கு ஒன்றும் தெரியாது சார். நீ கூட தான் சார் தம்பி வந்தாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்கம்மா. யோ எடுத்துட்டு போங்கயா. போங்கயா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். எனக்கு சம்மந்தம் இல்ல. என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? எடுத்துட்டு வாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். வண்டியில ஏத்திங்கயா. சார் ஏத்துங்கயா. கேளுங்க சார். ஏத்துங்க. சார் சார் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். யோ வண்டி அடியா. சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். சிபி தம்பி சார் 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 என்னது? எல்லாம் உங்களால தான். பிரபல தொழிலதிபரும் ஜனா ஃபுட்ஸ் நிறுவனருமான ஜனகாம்பால் பேரன் சிவி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வைத்து நண்பர்களுடன் தனது வீட்டில் பார்ட்டி நடத்தியிருக்கிறார். அதை தெரிந்து கொண்ட காவல்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சார் யார்கிட்ட இந்த நியூஸ போட்டீங்க? சிபி சார் ட்ரக் யூஸ் பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம் கையும் கழுவுமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் கூட இருந்து பாத்துருக்காங்க. சார் எங்க சிபி சாருக்கு போதை மருந்து யூஸ் பண்ற பழக்கமே இல்ல. அப்பதான் அவரே வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்கு. எதையுமே சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணாம யார் பக்கம் உண்மை இருக்குன்னே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போட்டிருக்கீங்க. ப்ளீஸ் சார், சிபி சார் சம்பந்தப்பட்ட மொத்த நியூஸையும் உடனடியே டெலீட் பண்ணுங்க சார். லைவ கட் பண்ணுங்க சார். அவர் உத்தமன் நீங்க சொல்றத நாங்க எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? சரி, சிபி சார் யூஸ் பண்ணலன்னு நிரூபிச்சிட்டா நீங்க இந்த நியூஸை நிப்பாட்டுறீங்களா? எப்படி மேடம் நிரூபிப்பீங்க? ட்ரக்ஸ் எடுத்தா 24 மணி நேரத்துக்கு அது உடம்புல இருக்கும். நான் அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்றேன். அது வரைக்கும் லைவ கட் பண்ணுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது மேடம். எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நிரூபிச்சிட்டு வாங்க பார்க்கலாம். யாருமா நீ? ஏதோ உன் வீடு மாதிரி உள்ள வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன சார், ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கீங்க. அக்யூஸ்ட லாக்அப்ல வைக்காம கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? அவர் அக்யூஸ்ட்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. 300 கிராம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வீட்டுல வச்சிருந்தவன அக்யூஸ்ட்னு சொல்லாம வேற எப்படிமா சொல்ல முடியும்? சார் அவர் போதை பொருளை பயன்படுத்தினதை நீங்க பாத்தீங்களா? முதல்ல மெடிக்கல் டெஸ்ட் எடுங்க. அப்படி அவர் யூஸ் பண்ணிருந்தா ரிப்போர்ட்ஸ்ல தெரியும்ல. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. இந்த பாடம் எடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட ஆகாது. உங்க லாயரை வச்சு கோர்ட்ல பாத்துக்குங்க. சார் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னம்மா ஏதோ உலகத்துல இல்லாத நல்லவனை அரெஸ்ட் பண்ண மாதிரி நியாயம் பேசிக்கிட்டு இருக்க? போதைப் பொருளால சொசைட்டி எவ்வளவு கெட்டு போயிருக்கு தெரியுமா? பெரிய இடத்து பசங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணுவாங்க. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை மிரட்டுவீங்களா? இந்த சவுண்ட் கொடுக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் உங்க லாயரை கூப்பிட்டு வந்து பேசிக்க. சிபி சார் நீங்க பயப்படாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களை வெளியே கொண்டு வருவேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ். நான் எந்த தப்பும் செய்யல. ஜானுக்கு இதெல்லாம் தெரியுமா? இது வரைக்கும் ஜனாமா போன் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மீடியாலையும் பேசியிருக்கேன். இப்போதைக்கு நியூஸ் போட மாட்டாங்க. நான் இருக்கேன். ஜனாமா பேரு கெட்டு போக விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க.
ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு இருக்க? அதான் லாயரை வச்சு சார், சிபி சாருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்குண்டான பெர்மிஷன் லெட்டர் இந்தாங்க. டிஏஜி கிட்ட தான் வாங்கியிருக்கோம். வேற யாருக்கிட்டயாவது வாங்கணும்னா சொல்லுங்க, நாங்க வாங்கிட்டு வரோம். யோ சார், மெடிக்கல் டீமை வர சொல்லியா? சரிங்க சார். உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனிமே நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது. அதையும் மீறி பேசுனீங்க, உங்க எல்லார் மேலயும் மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன். கொஞ்சம் இருமா. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவு சீக்கிரம் உங்க சிபி வெளியில எல்லாம் வர முடியாது. நீங்க கோர்ட்டுக்கே போனாலும் ஜாமீன் கிடைக்காது. ஏன்? பின்ன ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவ்? சார், நான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணவே இல்லை சார். தமிழ், இது ஏதோ பொய்யான ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்கு தமிழ். சார், இந்த ரிப்போர்ட் உண்மை இல்ல. ஏமா, உன் கண்ணு முன்னாடி தான் மெடிக்கல் டீம் வந்து சாம்பிள் எடுத்துட்டு போனாங்க. அங்க இருந்து தான் ரிப்போர்ட் வந்துச்சு. இதுல நான் ஏதாவது தலையிட்டேனா? என்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சிபிஐ என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏமா, இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக தான் இவ்வளவு நேரம் எங்க மேல கேஸ் போட்டுருன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்களா? மேடம், நாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. சிபி சார் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன். ப்ளீஸ் சார். என்னம்மா, ட்ரக்ஸ் எடுத்திருக்காருன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் கெஞ்சிக்கிட்டு இருக்க? எப்படி ப்ரூவ் பண்ணுவ? சார், ப்ளீஸ் சார், அவர் அந்த மாதிரி ஆளே இல்ல சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சரி, 1 hour டைம். அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டோம். சரிங்க சார். போ.